ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லாங் ரைடுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் தேவையோ அதை நான் காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பாருங்கள். மான்ஸ்டர் ரைடர் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேஃப்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து ஜாக்கெட் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரைடிங் க்ளோவ்ஸ், ஓரளவுக்கு விழுந்தால் சேஃப்டியாக இருக்கும். ஹெல்மெட் தான் நான் போட்டுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஹெல்மெட் அதனால தான் காட்டல. ரைடிங் ஷூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் ஓரளவுக்கு தகுந்த மாதிரி ஷூ இருக்குது, அதுவே போதும். அமௌண்ட் இல்லாதனால ரைடிங் ஷூ வாங்கலை. இது வந்து ப்ரஷ், இது பேஸ்ட்டு, இது வந்து சோப்பு, இதுதான் என்னோடய ஃபேஸ் வாஷு, இது வந்து செயின் லூப், செயின் ஸ்ப்ரே அடிக்கிறது. இதுதான் என்னோடய கேமரா பாக்ஸு. அப்புறம் இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு, கேமராவில் செல்ஃபி ஸ்டிக்கு நல்ல லென்த்தாக இருக்கும், யூஸ் ஆகும். இது வந்து ஐஃபோன் சார்ஜர், என்னோடய மொபைலோட சார்ஜர். இது வந்து நான் யூஸ் பண்ணுற சென்ட் பாட்டில். இது வந்து மழை வந்தால் ரெயின் கவர், எனக்கு மழை வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம்ல. இது வந்து பைக்கு துடைக்கிற கிளாத்து, துணி வேணும்ல பைக் எல்லாம் துடைக்கிறதுக்கு. இது வந்து பவர் பேங்க், ஒரு ஆள் கேமரா சார்ஜுகள் ஆயிடுச்சு, மொபைல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் வைக்கிறதுக்கு கொக்கி வேணும். இது இருந்தால் ஈஸியாக வைக்கலாம். நான் லாஸ்ட்டில் வச்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பேக் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இது வந்து என்னோடய கர்ச்சீஃப், மூஞ்சி கிஞ்சி துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து என்னோடய டிஷர்ட்டு, ஷர்ட்டு. இது வந்து என்னோடய பர்ஸு, இதில் தான் ஏடிஎம் கார்டு, காசு கீசு வச்சுன்னு இருப்பேன். இது 4 நாள் ரைடு போகிறதுக்கு துணி, 4 days இல்லை அதனால். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டாக்குமெண்ட்டு, பைக் இன்சூரன்ஸு. இது வந்து ஆர்சி புக்கு, பைக்கோட ஆர்சி புக்கு. இது வந்து மெயினாக வேணும்னு சொல்லிட்டாங்க. கேரளா போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக பாஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நெட் சென்டரில் போய்ட்டு எடுத்துகிட்டு ஜெராக்ஸ் போட்டு வந்துட்டேன். இது வந்து ரைடிங் பேக், நல்லா இது நிறைய வசதி கொடுத்துருப்பாங்க. நிறைய அங்கங்கே ஜிப் இருக்கும், ஷூ வைக்கிறதுக்கு எல்லாமே ஜிப் இருக்கும். எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். போதுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பைக்கில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். சப்போஸ் மழை கீழே வந்துச்சுன்னா கீழே ஒரு ஜிப் இருக்கா, அந்த ஜிப்பில் வந்து ரெயின் கவர் இருக்கும். சப்போஸ் மழை கீழே வந்துச்சுன்னா பேக் நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு ரெயின் கவர் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் கொக்கின்னு சொன்னேன். பேக் எடுத்து வைக்கிறதுக்கு இது கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருப்பேன். நான் எப்படி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து லோ லைட்டாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் மங்களமாக தெரிஞ்சிருக்கலாம். உள்ளே ஒரே ஒரு லைட்டே தான் இருந்துச்சு இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் இருட்டாக இருந்திருக்கும். வெளியில் ஓகே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒன்று போட்டுட்டா கரெக்டாக 4 சைடு வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் கீழே விழாமல் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்குல்ல, அதனால். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதை தவிர்த்து நான் எதனா திங்ஸ் மறந்துருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக எடுத்துன்னு போகிறேன்.